விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கு அந்த பார்த்தீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அடுத்த வாரத்துக்கு என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நான் நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவுஸில் அப் டு டைம் வரலையும் நம்ம வந்து மார்க்கெட் ஹவுஸில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல் வந்து நம்ம வந்து லாஸ்ட் டே சொல்லியிருந்தோம். ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச், அதாவது 24,126 ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ, அதாவது கிட்டத்தட்ட 24,130க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை வந்து 24,342 சொல்லியிருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாரோட எஸ்எல்மே கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 1 ஹவரில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 29ஆம் தேதியோட ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஃபஸ்ட்டு 1 ஹவர் இதுதான். அப்போ இந்த 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணி நம்ம ரெசிஸ்டண்ட்டை போயிட்டு டச் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் விக்கு மட்டும்தான் போயிட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பாடியை கொண்டு வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல போனவங்களுக்கு எல்லாருக்குமே எஸ்எல் கிட்ட இருக்கும். ஓகே, இப்போ இந்த நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு வந்து இந்த ரெசிஸ்டண்ட், அதாவது கிட்டத்தட்ட 24,330 கிட்ட முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹை 24,187, அது பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் தான் எகைன் வந்து மேலே போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கன்சல்டேஷன் நடக்கிற ஏரியாவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கன்சல்டேஷன் நடக்கும். இல்லை அப்படின்னா இந்த பாருங்க, இந்த கேண்டில் விழுந்துருக்குல, இதேமாரி ஒரே கேண்டில் மேலே போனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போணுச்சு அப்படின்னா 24,342 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 24,500 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு, ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திருப்பி இதுலேருந்து 24,000க்கு கீழே வந்தால் மட்டும் தான் நம்ம புட் சைடு போக முடியும். அப்போ இந்த 24,000க்கு கீழே வருது அப்படின்னா 23,800 நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதுக்கு முன்னாடி டேவோட லோன்றது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே போகிறாங்களா கீழே போகிறாங்களா அப்படின்றது வந்து இன்னும் அப்போ லாஸ்ட் டே வந்து ஜிடிபி டேட்டா வந்து வெள்ளிக்கிழமை வந்திருந்தது. ஸோ இந்த ஜிடிபி டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் நெகட்டிவாக வந்திருக்கிறதுனால ஸோ இது வந்து மார்க்கெட்டை பாதிக்குமா அப்படின்றத வந்து நாளைக்கு வந்து நம்ம, ஏன்னா இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ வந்து 24,300 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஆனால் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதனுடைய எஃபெக்ட் ஆனது கண்டிப்பாக காமிப்பாங்க. ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பொறுத்து தான் ஜிடிபி டேட்டா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான வளர்ச்சி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக அதுக்கான எஃபெக்ட்லாம் இருக்கும். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிஃப்டியுமே வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ரியாக்ஷன் ஆகுதா இல்லையான்றதை நாளைக்கு தான் பார்க்கணும், ஓகே. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,800க்கும் கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆல்ரெடி நம்ம போட்ட இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட 23,600 கிட்ட நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கிளியராக வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தது நம்மளோட சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் கிட்டத்தட்ட கோல்டன் ரேஷியோன்னு வச்சிங்களேன் 51,800ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல். ஸோ இந்த 51,800 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவங்க கேப் ஃபில்லிங் பண்ணாமல் இருக்காங்க பேங்க் நிஃப்டி. எக்ஸாக்டாக வந்து நாளைக்கு ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த டேவோட லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 51,750க்கு கீழே வந்துட்டுனாலே நம்ம வந்து ஒரு கேப் ஃபில்லிங்கை வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த 51,100ன்றது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும் 51,000ன்றது அடுத்த நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதேமாரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51,823 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப போகிறோம் மார்க்கெட்டு 52,000 இப்போ 52,000 கரெக்டாக இருக்குது. 52,000க்கு மேலே போணுச்சுன்னா 52,327ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 52,800 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நாளைக்கு, ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டி பார்க்குறோம். ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் ஒன்ஸ் டேவோட லோ 23,850க்கு கீழே வந்தால் மட்டும்தான் இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஃபின்னிஃப்டியுமே பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபின்னிஃப்டிக்குமே வந்து 23,600 அப்படின்றது வந்து 560ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் பண்ணிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து பண்ணுச்சுன்னா இவங்களும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல கன்சல்டேஷன் தான் நடக்கும். கிட்டத்தட்ட 23,900க்கும் 23,160க்கும் கன்சல்டேஷன் தான் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தது 24,400 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கு. இதை வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இவங்களுமே இன்னும் கேப் ஃபில்லிங் பண்ணவே இல்லை. அப்போ நாளைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு புட் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 12,500 கிட்ட இருக்குது, 600 கிட்ட இருக்குது. இப்போ இந்த 590 600க்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிடும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு 12,500ன்றது ஒரு சப்போர்ட்டு. இந்த 12,500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 12,386 ஒரு சப்போர்ட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கேப் ஃபில்லிங் 12,300ன்றது ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது மிட் கேப் நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வச்சிருக்கு. ஒன்ஸ் நாளைக்கு வந்து 12,680க்கு மேலே போயிடுச்சுனாலே ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டார்கெட் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12,739ன்றது நம்மளுக்கு ஒரு டார்கெட். ஏன்னா இந்த ஒரு ஹை ஓப்பன் ஹை கான்செப்ட் படி இந்த கேண்டில் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த கேண்டில் மட்டும் தான் பாக்கி இருக்குது. 12,725 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேப் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ 12,739க்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் போகும் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி. அதேமாரி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி 12,500க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேப் ஃபில்லிங் வந்து மிட் கேப் நிஃப்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே உங்களோட சார்ட்லேயும் நோட் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருப்போம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ட்ரேடிங் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ண கம்பெனி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. பாட் ட்ரேடிங்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம மூலயமா அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கிளைண்ட் ஐடி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சென்ட் பண்ணிங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ. என்னால் கோர்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களுக்கு பாதி கோர்ஸ் நீங்கள் படித்ததுக்கான சமம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பர்.